சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 36% பிராமின் ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, விச் இஸ் அ ஷேம். 3% பாப்புலேஷன் 36% பிராமின்ஸ் தான் ஜட்ஜஸா இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்த கட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற நான் பிராமின் ஃபார்வர்ட் காஸ்டா இருப்பாங்க. காயஸ்தர்கள், மற்றவங்க தாக்கூர்ஸ், அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ராஜ்பூட்ஸ். நீதித்துறையினுடைய எந்த லெவல்ல வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தாலுமே கூட ஏறக்குறைய 60 to 70% பிராமின்ஸா தான் இருந்திருக்காங்க. மற்ற சாதியினர் கூட கிடையாது. ரிசர்வேஷன் வந்த பிறகு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க எழுதி வந்த பிறகுதான் இந்த நீதித்துறையினுடைய காம்போசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. ட்ரஸ் லா காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நான் பிராமினைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் அதுவாக தான் இருந்துச்சு. அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அது ஒரு மாதிரி பிராமின்ஸுடைய அதிகாரமும் மற்ற விஷயங்களும் குறைஞ்சி மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் இருந்துச்சு. துரதிருஷ்டவசமா ஒரு டிரெவிடியன் மூவ்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் தான் நம்ம சொன்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நான் பிராமின் குரூப்ஸ் சாதிய ரீதியாகவும் திரண்டிருக்கிறாங்க. பிராக்டிசிங் லாயர்ஸ், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ஸில் இருக்கிறவங்க யார் எடுத்துக்கிட்டாலுமே பகுஜன், தலித், ஆதிவாசி, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அவங்க பாப்புலேஷனில் இருக்கிற அளவோட பார்க்கும்போது ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வந்து. ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்து மேலும் அதிகமாக இருப்பது அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்க எவ்ரி ப்ரோக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தலித் விஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதாமை நமக்கு தெரிய வரும், அல்லது ஆதிவாசி கண்ணோட்டத்திலேன்னு பார்த்தோம்னா தெரிய வரும். அந்த கலோனியல் ஸ்ட்ரக்சருங்கிறத நம்ம சொல்லும்போது இந்த ஒவ்வொரு துறையும் நம்ம எடுத்து பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீதித்துறையை எடுத்துக்கோங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பூராவும் கலோனியல் ஸ்ட்ரக்சர் தான். பெரிய மாற்றங்கள் இல்லை, சில செயல்பாட்டு ரீதியான மாற்றங்கள் காலமாக அது புதுசாக வந்திருக்குது. ஒவ்வொரு லா கமிஷனும் ஏதாவது ஒரு பரிந்துரை செய்யும், அதில் சிலது ஏற்றுக்கொள்ளப்படும், சிலது வந்து விடுபடும், அந்த மாதிரி இருந்திருக்குதே ஒழிய பட் சிஸ்டம் அதே தான். அந்த ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்குல்ல, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, இந்த கோர்ட்டு, அந்த ஏறு வரிசை அப்படியே தான் வச்சுருக்கிறோம். நம்ம வந்து பெருசாக மாற்றம் அடையல. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி அதிகாரங்கள்லாம் அப்படியே தான் வச்சுருக்கிறோம். உச்சநீதிமன்றமும் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு உச்சநீதிமன்றமே உயர்நீதிமன்றம் அப்படியே இருக்குது, உச்சநீதிமன்றமே கிடையாது சுதந்திர இந்தியா வர வரைக்கும். பிரிட்டிஷ் லண்டனுக்கு தான் போகணும், பிரிவி கவுன்சிலுக்கு தான் போகணும் ஏதாவது வேணும்னா. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து சுதந்திர இந்தியாவின் உருவாக்கம். அந்த உச்சநீதிமன்றம் உருவாக்கம் வந்து நிறைய சர்ச்சைக்குரியதாகவும் இருந்துச்சு. அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்னவாக இருக்கும், மற்ற கோர்ட்ஸோட அதுக்குள்ள உறவு எப்படி இருக்கும், அது ஏன் அவசியமா, இந்த ஒரு ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்றதா, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்றதா, வார்த்தை அளவிலேயே கூட நிறைய வாதங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் அது எது எப்படி இருந்தாலும் அண்மை காலம் வரைக்கும் ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் சட்டம் படித்து நீதித்துறையினுடைய எந்த லெவலில் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தாலுமே கூட ஏறக்குறைய 60 to 70% பிராமின்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. மற்ற சாதியினர் கூட கிடையாது. ஏறக்குறைய மாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி. நார்த் ஈஸ்டில் கண்டிப்பாக இருந்திருக்காது, ஏன்னா அங்கே பிராமின்ஸ் கிடையாது வந்து. பட் எங்கெல்லாம் அவங்க இருந்தாங்களோ எண்ணிக்கையில் ரொம்ப குறைவானவர்களாக இருந்தாலுமே கூட மேலதிக நம்பர்ஸில் வந்து தே ஹவ் பாப்புலேட்டட் த கோர்ட்ஸ். அந்த லோக்கல் கோர்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் வந்த பிறகு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க எழுதி வந்த பிறகு தான் இந்த நீதித்துறையினுடைய காம்போசிஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்கிற மாதிரி மேலே போக போக ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸோட பர்சன்டேஜ் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அன்றைக்கி கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரோ போட்டிருந்தாங்க, 36% பிராமின் ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், விச் இஸ் அ ஷேம். 3% பாப்புலேஷன் 36% பிராமின்ஸ் தான் ஜட்ஜஸாக இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரிசர்வேஷன் பேசி நம்ம எல்லாத்துக்கும் அரசு தூக்கி கொடுத்துருச்சுன்னு சொன்னாலுமே கூட அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசிஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற நான் பிராமின் ஃபார்வர்ட் காஸ்டாக இருப்பாங்க. காயஸ்தர்கள், மற்றவங்களாம் தாக்கூர்ஸ், அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ராஜ்பூட்ஸ், அந்த குரூப்ஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்து தலித்துகளுடைய எண்ணிக்கை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க பர்சன்டேஜ் அளவெல்லாம் இல்லை, எங்கேயுமே எந்த சிஸ்டம்லேயும் இல்லை, ஜுடிஷியல் இதுலேயும் இல்லை. நம்ம நல்லாவே அது தெரியுது. என்னன்னா லோக்கலாக சில நேரங்களில் ஒரு மாதிரி அடர்த்தியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னை இவங்க காலேஜ், மெட்ராஸ் லா காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நான் பிராமினைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் அதுவாக தான் இருந்துச்சு. அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அது ஒரு மாதிரி பிராமின்ஸுடைய அதிகாரமும் மற்ற விஷயங்களும் குறைஞ்சி மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் இருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓரளவுக்கு வந்துச்சு. பட் ஓரளவுக்கு தான், அது கூட ஃபுல்லாலாம் வரல. இன்றைக்கும் கூட இந்த லீடிங் லாயர்ஸ், அந்த ஃபேமிலிஸ், அந்த நெட்ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பிராமின் டாமினேட்டடாக தான் இருக்குது.
துரதிருஷ்டவசமா ஒரு டிரெவிடியன் மூவ்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் நம்ம சொன்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நான் பிராமின் குரூப்ஸ் சாதிய ரீதியாகவும் திரண்டிருக்கிறாங்க. இந்த லா காலேஜ் நடக்கிற நிறைய சண்டைகள் அப்படிதான் வந்து இருந்திருக்குது. ஆன்டி தலித் சண்டைகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த மிகப்பெரிய மோதல் வந்துச்சுல்ல 2000s பிகினிங்ல. அப்புறம் தானே இதை மாற்றணும், அங்கே கொண்டு வைக்கணும், இங்கே கொண்டு வைக்கணும்லாம் முடிவு பண்ணாங்க. அப்போ நாங்கள் பியூசிஎல்ல ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாம் பார்த்தோம். அப்போ அது பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி குரூப்பிங்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான காஸ்ட் டிவைடட் லீகல் கம்யூனிட்டி தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க வந்து. அது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமா கான்சியஸாவே இருப்பாங்க வந்து. ஸோ நீதித்துறை இங்கே தமிழ்நாட்டிலே அப்படின்னா மற்ற இடங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ரிசர்வேஷன் இங்கே ஒர்க் ஆனது. ஸோ இந்த லீகல் சிஸ்டம் வந்து இப்படி இருக்குது. இன்னொன்று வந்து இதில் என்னன்னா இந்த ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சொல் கல்ச்சரல் கேபிட்டல் இல்லை, பண்பாட்டு மூலதனம்னு சொல்கிறோம். நான் படிச்சிருந்தாலும் எனக்கு காசு இருந்தாலுமே கூட ஒரு ஒரு ஆள் சேர்க்கைன்னு வரும்பொழுது எங்காலும் நான் வந்து சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது எங்கள் ஆட்களுக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருந்தால் தான் வந்து அந்த விஷயம் நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் தவறாக நினச்சிக்காதீங்க யாரும். ஜட்ஜ் மேலே எனக்கு பயங்கர மரியாதை உண்டு, அதுக்காக நான் சொல்ல வரல. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ஒரு புக் ஒன்று வெளி வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? இன்கம்ப்ளீட், நல்ல புத்தகம், அது முக்கியமான புத்தகம். அதனுடைய வெளியீட்டு விழா நடந்துச்சு. வெளியீட்டு விழா வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி ஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அங்கே நடந்துச்சு. அதனுடைய இந்த மாதிரி ஒரு ஹாலில் நடந்துச்சு. எனக்கே இது எங்கே வந்திருக்கிறோன்னு ஒரு நிமிஷம் என்னை பேச்சாளராக கூப்பிட்டுருந்தாங்க. உண்மை புரியலையா, இவங்களெல்லாம் பார்த்ததே இல்லையா அதற்கு முன்னாடி சென்னையில் நினச்சிட்டு நான் உள்ளே வந்தேன். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரே முகம் சந்துருடைய முகமாக இருந்தது, ஜஸ்டிஸ் சந்துரு, முரளி அஃப்கோர்ஸ். அப்புறம் விமன் லாயர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும், பெண்கள் அமைப்புகள் இருந்ததுனால. பட் நமக்கு தெரிந்த ஒரு சிவில் லிபர்ட்டிஸ் அமைப்போடு இருக்கிற லாயரோ, பொதுவாக நமக்கு ஒரு லீகல் கம்யூனிட்டி இங்கே இருக்கிறாங்கல்ல, இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ்க்காக, அவங்க யாருமே என் கண்ணில் படலை. யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கே யார் இவங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் முரளி வந்து இங்கே இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ண நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எப்படிப்பட்ட லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த குடும்பமாக இருப்பாங்கல்ல, லாக் ஆஃப் ஃபேமிலிஸ், பிராமின் ஃபேமிலிஸ், அவங்கள ப்ரொக்ரெசிவ் பீப்புள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குரூப்ஸ் தான் அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. ஏறக்குறைய 80% ஆஃப் த ஆடியன்ஸ் அவங்க தான், 80 to 90%. அதில் முற்போக்காக சிந்திப்பறவங்க இருப்பாங்க, மற்றவங்களாம் இருப்பாங்க, அது ஓகே. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கல்ச்சரல் கேபிட்டல் இருக்குல்ல. இப்போ ஒரு பகுதியில் ஒரு மீட்டிங்கை நீங்கள் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க? இவங்க எல்லாருமே ஹைலி சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ், ஹை ப்ரொஃபைல் லா ஃபார்ம்ஸ் இவங்க எல்லாருமே. இது என் கண்ணுக்கு சுரேஷ் மட்டும்தான் பியூசிஎல் லாயராக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அவர் மட்டும்தான் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பை பர்த் அவரும் பிராமின் வேற. ஸோ இந்த மாதிரி நானும் பிராமின் பை பர்த், எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ இந்த கல்ச்சரல் கேபிட்டல்னு வரும்போது இந்த லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் அதுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கிறத நம்ம இன்னைய வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் எங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, எங்கே போய் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிட முடியாது. உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சட்டக்கல்லூரியிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஜுடிஷியரியோட காம்போசிஷன், இதனாலேயே எல்லாரும் மோசமான லாயர்ஸோ மோசமான நீதிபதிகளோ நான் சொல்ல வரல, அப்படி இல்லை. இப்போ ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ஒரு கமிஷனை வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து அமைச்சிச்சு 1990s. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பை நகரத்தில் நடந்த கலவரங்களை விசாரிக்க, அந்த கலவரங்கள்ல இந்த சிவசேனா பயங்கரமான ஒரு வெறியாட்டம் ஆடி இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனுடைய அவருடைய தலைமையில தான் அது நடந்துச்சு. அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். ஆனால் அது ஒரு பிரில்லியன்ட் ரிப்போர்ட். அது அரசு எதுவுமே செய்யல, அதை வச்சுட்டு அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி வந்து இந்த சிவசேனை, பாஜக இவங்களை வந்து அப்படி வந்து கொண்டு நிறுத்திச்சு சட்டத்தின் பார்வையில். சட்டம் அதை அரசாங்கம் எதுவும் செய்யலைங்கிறது வேற. ஸோ அவங்க பை தெம்செல்ஸ் அவங்க பிறப்பினாலேயே அவங்க சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்குவாங்க, பிராமின்ஸ்க்கு சார்பாக இருப்பாங்க, ஹிந்துத்துவாக்கு சார்பாக இருப்பாங்க. நாங்கள் முடிவு கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுடைய அஸ் லாயர்ஸ் அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த பண்பாட்டு மூலதனம் வந்து அதில் ஒரு ரோல் பிளே பண்ணுதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டிஸை சேர்ந்த லாயர்ஸையும் நம்ம பார்க்கலாம். எங்கே அவங்களுக்கு இந்த செல்வாக்கு குறையுதோ அது வந்து அரசனுடைய சப்போர்ட்டின் மூலமாக முன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர்கள் சமுதாயத்திலே ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது ஒரு செல்வாக்கு மிகுந்த நீதித்துறையில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிராமின்ஸ் மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் நெட்வொர்க்ஸ் கிடையாது யாருக்கும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் படிப்படியாக தான் வந்திருக்காங்க உள்ள. ஆனால் அவங்கள மாதிரி ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நெட்வொர்க்ஸ் யாருக்குமே இல்லை. நான் சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நான் கரெக்டாமா நான் வாயே திறக்க வேணாம் அதை பற்றி. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம்.
ஏன்னா இந்த லீகல் சிஸ்டம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னதான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே ப்ராக்டிசிங் லாயர்ஸ், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ஸில் இருக்கிறவங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே பகுஜன், தலித், ஆதிவாசி, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அவங்க பாப்புலேஷனில் இருக்கிற அளவோட பார்க்கும்போது ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வந்து அதை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. இவங்க வந்துட்டா எல்லாம் மாறிடுமான்னு குதர்க்கமாக பேசுறதுக்காக இல்லை. இது ஒரு அடிப்படை ஜனநாயக விஷயம் இல்லை. நம்ம ரெப்ரசன்டேஷன் பற்றி பேசணும் இல்லை காலையில். அதுக்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். நிர்வாகத்துறையில் இதை காட்டிலும் பெட்டர். அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு மாதிரியான ஊரில் ஏறக்குறைய பிராமின் பிரசன்ஸ் இல்லைன்னே கூட சொல்லலாம். நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்லேருந்து வரவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கலவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கவர்மெண்ட் இந்த குரூப்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பை சப்போர்ட், அதெல்லாம் ஒரு பக்கம். எம்ஜிஆர் பீரியடில் தான் முக்குலத்தவர்களுக்கு அப்படி சப்போர்ட் கிடச்சிச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் வன்னியர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்படி வேற வேற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக நிர்வாகத்துறையில் வந்து ஓரளவுக்கு இஸ் கிரேட்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ஒப்பீட்டளவில். ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஓரளவுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி குறைவாக இருக்கும், தலித்துகள் ஓரளவுக்கு இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓபிசி, எம்பிசி ரெப்ரசன்டேஷன் இஸ் நாட் பேடுன்னு சொல்லலாம். நிர்வாகத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் லெஜிஸ்லேச்சர் அஃப்கோர்ஸ் அது வேறு வழியே கிடையாது. ஏன்னா அது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்னால அது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த 3 இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். இதில் நீதித்துறை ஏன் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னா, வை ஹாஸ் இட் பீன் ஸோ ஹார்ட் மற்றவங்களுக்கு இங்கே இடம் கிடைக்கிறதுக்கு? இதை நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு புதுசாக தெரிஞ்ச நல்ல சட்டத்தையே வந்து ஒரு தலித் பார்வையிலிருந்தோ ஒரு ஆதிவாசி பார்வையிலிருந்தோ பார்க்கும்போது வேறு விதமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இந்த ரைட் டு பிரைவசி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 9 ஜட்ஜஸும் சேர்ந்து பண்ணாங்கல்ல, சந்திரசூடு, முரளிதர், அப்புறம் நிறைய 7-8 பேர். முரளிதர் கிடையாது, சந்திரசூடு, ஆமாம், கவாய் இருந்தார். அப்புறம் 9 பேர் இருந்தாங்க. 9 பேரும் பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஆனால் இது என்னன்னா, அது அக உரிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரைவசி அப்படி தானே சொல்கிறாங்க வந்து அக உரிமை. நீங்கள் வந்து அது குறிப்பாக வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு புரியும். அந்த அக உரிமை ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னா, எந்த கேஸை மேற்கோள் காட்டி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இந்த நாடோடி சமுதாயங்கள் இருக்காங்கல்ல, நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், சீர்மரபினர் இங்கே வந்து வேற மற்ற இடங்கள்ல வேற. இங்கே சீர்மரபினரில் ஒரு சாரார் ஆதிக்க சாதி ஆயிட்டாங்க, பிறமலை கள்ளர்கள். மற்ற ஊர்களில் அப்படி கிடையாது. அவங்க எந்த அளவையும் ஆதிக்க நிலையிலலாம் இல்லை. ஏறக்குறைய நாடோடி தன்மை மிக்க மக்களாகவும் பயங்கரமாகவும் ஒடுக்கப்படுறவங்க. இன்னைக்கு இருளர்கள் அல்லது குறவர்கள் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு. உங்களுக்கு தெரியும், சட்டுன்னு கேஸ் ஞாபகம் இல்லை பேரெல்லாம். அந்த கேஸில் எப்படின்னா, எங்களை அனாவசியமாக நாங்கள் இன்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்கனாலே அடிக்கடி வந்து கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸ்கார். இருளர்கள் மேலே போடுறாங்கல்ல, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி செய்வானுங்கன்னு. அப்படி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய உரிமை, எங்களுடைய இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அது மாறி மாறி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மேற்கோள் இடப்பட்டுச்சு. அது அடுத்த லெவலில் போய் ஹியரிங் போன போது அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இதில் மேற்கோளிடுது. ஆனால் கடைசியில் இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருனால அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சுன்னா, பாலியல் ரீதியாக வேறு வேறு தேர்வுகளை மேற்கொண்டு வாழ விரும்புவர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அனாவசியமாக அரசாங்கம் தலையிடுறதை இது தடுக்கும் அப்படின்னாங்க. அது ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு வந்து. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆதார் நம்ம கேட்கறது, ஃபோனை வந்து டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராகவும். ஆனால் யாருமே இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இந்த மக்களை வந்து பாதிக்கும்னு பேசவே இல்லை. ஒரிஜினல் பார்ட்டிஸ் டு த சூட்னு சொல்லுவோம்ல நம்ம, அவங்க யாரு? நாடோடி மக்கள் தானே. இந்த அக உரிமைங்கிறது எப்படி அவங்கள பாதிக்கும் அப்படின்ற இந்த கேள்வியே கேட்கல. அடிப்படையான கேள்வி இல்லை அது கேள்வியை கேட்கல. இப்போ ஒரு 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 தலித் லாயர் வந்து அவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ஆனால் மத்திய பிரதேசில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிகிதா சொனாவனேன்னு சொல்லிட்டு ஒரு யங் உமன் லாயர், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பர்தி மக்களுக்காக அவங்க தான் ஆஜராகிறாங்க எப்போதுமே. இந்த பர்தி குரூப்புங்கிறது ஒரு லார்ஜ் குரூப், ரொம்பவும் ஏழை, பயங்கரமாக வேட்டையாடப்படக்கூடிய ஒரு குரூப் வந்து. அதில் ஒரு கேஸ் ரொம்ப பயங்கரமாக ஜட்ஜ்மெண்ட்டு லோக்கலாக சொல்லுது, நீங்கள் அவங்கள அனாவசியமாக போய் அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவங்கள அனாவசியமாக போய் வேவு பார்க்கக்கூடாது, சர்வேலன்ஸ் கூடாது, எக்ஸெப்ட் வென் தே போஸ் அ த்ரெட் டு லா அண்ட் ஆர்டர்ஸ். எப்போவுமே அரசாங்கம் ஒரு கேவியட் விடும்ல, எக்ஸெப்ட் அது யார் முடிவு பண்ணுறது தட் தே போஸ் அ த்ரெட் டு லா அண்ட் ஆர்டர்னு? உள்ளூர் போலீஸ்காரன் தானே முடிவு பண்ணுவான். அதை அவன் புத்தி எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்த ஜனங்களை அவன் கோளாறு பிடிச்ச ஜனங்களாக பார்க்குறான். ஸோ அந்த சர்வேலன்ஸ் தொடர்ந்து நடக்க அதில் ஒரு பெண் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால்
இறந்துட்டாங்க. அது மிகப்பெரிய கேஸாக போச்சு மத்திய பிரதேஷில். அதை தொடர்ந்து இவங்க அந்த கேசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பர்தி சமுதாயம். அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி எனக்கு அமைச்சிருந்தாங்க, இதில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், அம்பேத்கர் இங்கே எங்கே பயன்படுத்தலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த அவங்களுடைய அந்த கட்டுரையில் அதில் அவங்க ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ரைட் டு ப்ரைவசிங்கிறது ஏழை ஜனங்களை பொறுத்த வரைக்கும், ஒடுக்கப்பட்ட ஜனங்களை பொறுத்த வரைக்கும், வீடே இல்லாத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் இருக்க முடியும்? அது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் இந்த ரைட் டு ப்ரைவசிங்கிறது? ஏன்னா முத்திரை குத்தப்பட்ட மனிதர்களாக ஆக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் நாங்கள் உங்களை அனாவசியமாக தொந்தரவு பண்ணலன்னு சொல்லுதே தவிர, அந்த அனாவசியமாங்கிற வார்த்தை யார் முடிவு பண்ணுறது? உள்ளூர் மட்டத்தில் ஏற்கனவே நீங்கள் வந்து குற்ற பரம்பரையினராக பார்க்கப்படும் பொழுது உங்களை தானே நாங்கள் பிடிச்சிட்டு போவோம். எதுனாலுமே ஒரு சில்லற காசு காணாமல் போனால் கூட இந்த ஜனங்களை தானே வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் கூட எப்படி ஒரு லிமிட்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தலித் விஷனோ ஒரு வேற யாரோ அதை பார்க்கும்பொழுது. அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஜுடிஷியரியில் இந்த ப்ரெசன்ஸுங்கிறது இல்லாமல் இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ உலகத்தையே வந்து இல்லாமல் செஞ்சிருச்சு. அந்த மக்களுடைய அனுபவத்திலேருந்து நீதி எப்படி இருக்குங்கிறத பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டு வருது. லிபரல் ஜட்ஜஸ், லிபரல் அட்வொகேட்ஸ், லிபரல் லாயர்ஸ், லிபரல் ஜட்ஜஸ் ஃப்ரம் அதர் கம்யூனிட்டிஸ் ஓரளவுக்கு செய்யலாம். ஆனால் அந்த அனுபவ ரீதியாக வந்து சில விஷயங்களை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு அதே பகுதியில் வாழ்ந்து அவங்க கோர்ட்டுக்கு வராங்கல்ல, அது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பாக வேற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸாக இன்னும் நம்ம கோர்ட்ஸ் மாறல. மற்றவங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நல்லது, நம்ம மறுக்கல. ஸ்ரீகிருஷ்ணா இஸ் அ குட் மேன். ஸ்ரீகிருஷ்ணா வாஸ் அ முஸ்லிம் எப்படி இருந்திருக்கும்? வேற ஏதோ ஒரு பரிமாணம் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. ஸோ அப்படி நம்ம சொல்ல வர்றது தான் இதில் வந்து ஜுடிஷியரியில் ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்து மேலும் அதிகமாக இருப்பது அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்க எவ்ரி ப்ரோக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தலித் விஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போதாமை நமக்கு தெரிய வரும், அல்லது ஆதிவாசி கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம்னா தெரிய வரும், அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் பெண் ஆதிவாசி பெண் கண்ணோட்டத்திலேன்னு பார்த்தா இன்னொரு யாருக்குமே தெரியாத இன்னொரு பரிமாணமும் அதில் வரும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் பாலகோபால் மாதிரியான நபர்கள் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, சிவில் உரிமை இயக்கங்கள்னு வரும்பொழுது இப்படி ஒவ்வொரு முறையும் யாரோ புதுசாக நமக்கு ஒன்று காட்டுறாங்க, அவங்களுடைய அந்த காட்டுதல் நமக்கு வழிகாட்டுதலாக மாறணும்னு. நமக்கு எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் கரெக்டாக தெரிஞ்சிட்டோம்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் நியூவர் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் சம்திங் அது ஒரு வழிகாட்டுதலாக பார்க்கப்படணும். அப்போ தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா கான்ஸ்டியூஷன்லாம் வந்து ஒரு விரிவடைந்த தன்மையை பெறும் வந்து அப்படின்னு. அது கடைசியில் ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் உருவாக்கவும் வழிவகுக்கும். நம்ம ஒரு கேஸ் போடும்போது வாதிடும் போது இதையெல்லாம் உள்வாங்கிட்டுல வாதிடுவோம். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு பாசிட்டிவான சிஸ்டமாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜுடிஷியரியில் நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு. பாலகோபாலோட ரைட்டிங்ஸ் நமக்கு வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது. EPWவில் வந்த எல்லா கட்டுரைகளுமே balagopal.orgல இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அது அப்புறம் அவர் மற்ற சூழ்நிலையில் எழுதினது எல்லாமே இட் இஸ் தேர், நீங்கள் ஓப்பனா. பட் இதில் என்ன நமக்கு அதில் கிடைக்காத விஷயம் என்னென்னா, மாதவ் வந்து அவருக்கு தெலுங்கு தெரியும். ஸோ இது எல்லாமே தெலுங்கு கட்டுரைகளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. ஸோ ஆங்கில இடையீடு இல்லாமல் நேரடியாக தெலுங்கிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரைகள். ஸோ அதில் ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்குது. அதனால ஒரு இந்திய மொழியிலேருந்து இன்னொரு இந்திய மொழிக்கு செய்யறதில்ல. ரெண்டாவது இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸில் கவர் ஆகாத விஷயங்கள் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தலித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஸ்மிருதி பற்றி தொடர்ந்து அவங்க வந்து APCLC வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அவங்களுடைய நியூஸ் லெட்டரில். அதோடைய டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது. யூ வில் நெவர் ஃபைண்ட் தட் இந்த இங்கிலீஷில் அது கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நக்சலைட் இயக்கம் நிழலும் வெளிச்சமும் ஆக்சுவலி வந்து இடதுசாரி அரசியல் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். யார் கூட என்ன கருத்து மோதலில் இருக்கிறாங்க நம்ம யூகிச்சுக்கிறதே பல நேரம் போயிடும். பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அகெயின் என்னென்னா, இங்கிலீஷில் இது இந்த நிழலும் வெளிச்சமும் இந்த டைட்டிலே அவர் வந்து ஆங்கிலத்தில் ஒரு லாங் எஸ்ஸே எழுதியிருக்காரு. அது இன்னும் அது ஆக்சுவலாக பப்ளிஷ் பண்ணல. HRF பப்ளிஷ் பண்ணோன்னு ஆங்கிலத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பட் அது பண்ணலை. இதில் தமிழில் வந்து அதனுடைய சாரம் இருக்குது. ஸோ இது தமிழில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் வந்து. அப்புறம் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்றைய சூழலில் எல்லாரும் மற்றது படிக்கிறீங்களோ இல்லையோ, திஸ் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் புக். வந்து இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி முஸ்லிம் அடையாளம் வந்து மிகவும் முக்கியமான புத்தகம். ஏன்னா அவர் இந்த சாதி சமுதாயம் எப்படி வந்து ஒரு மத வெறிக்கு வந்து அடிப்படையாக இருக்குங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக நிறுவியிருக்கிறாரு பல இதில். இன்னொன்று குஜராத் 2002 அங்கே போயிட்டு வந்த பிறகு அவர் எழுதின நிறைய கட்டுரைகள், ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை தான் இருக்குது, இதில் ஏறக்குறைய ஒரு 7-8 கட்டுரைகள் இருக்குது. இந்த சங் பரிவாருடைய இன்றைய
முகத்தை மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு அதனுடைய கோரமான வரலாறு வந்து இதில் ரொம்ப விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கு. குவைட் ஹார்ட் டு ரீட் ஆல்சோ. படிக்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும் இது வந்து. அப்புறம் அதை விட கொடுமை வந்து இது காஷ்மீர் வந்து. ஏன்னா இப்போ காஷ்மீர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நியூஸ்லேருந்து டிஸப்பியர் ஆக்கப்பட்டிருக்கு. செய்திகளே கிடையாது காஷ்மீரை பற்றி. தேவ் சக்ஸஸ்ஃபுல்லி டிஸப்பியர்ட் இட். காஷ்மீர் பிரச்சனை எவ்வளோ புராதனமான பிரச்சனை, எவ்வளோ நாள் அது இருக்குது. ஸோ அது வந்து பேசுறது. ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு ரெடி ரெக்கனர் ஹிஸ்ட்ரி கூட காஷ்மீர் பற்றி ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இது மாதிரியும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நீங்கள் காஷ்மீரில் இந்திய அரசினுடைய கம்ப்ளீட்லி கிரிமினல் இன்டென்ட், நான் லாங்குவேஜ் ஆஃப் த லாவை யூஸ் பண்ணுறேன், ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோடு அவங்க செயல்பட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்றும் ஒரு தற்செயலாகவோ அல்லது வந்து எதேச்சையாகவோ நடந்த விஷயம் கிடையாது. ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோட ஒரு மாடர்ன் நேஷன் ஸ்டேட், ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் ஸ்டேட் நடந்துக்கிட்டனுடைய பயங்கரமான ஒரு இது ரெக்கார்ட். நம்முடைய அக்லினஸ் இதில் ஃபுல்லாகவே தெரியுது ஆஸ் அ நேஷன். இது முக்கியம். அப்புறம் இது ரெண்டும் இது இன்னைக்கு நான் காலையிலேருந்து பேசின அந்த உரிமைகள் பற்றி அந்த ஹிஸ்ட்ரி எப்படி புரிஞ்சுக்கலாம், அதில் நிறைய கட்டுரைகள் இதில் இருக்குது வந்து. உரிமைகள் ஒரு தத்துவ கண்ணோட்டம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம திருப்பரங்குன்றம் விஷயம்லாம் நமக்கு இன்னைக்கு புதுசாக இருக்குது. ஆனால் இதற்கு எவ்வளோ பழைய விஷயம் நீங்கள் இந்த இதில் இல்லை கட்டுரைகளை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வேறு வேறு இதுவும் கம்யூனலிசம் பற்றி தான் வந்து. பட் இதுலேயும் ஜாதிக்கும் காஸ்டிசமுக்கும் கம்யூனலிசமுக்கும் உள்ள உறவை இதில் ரொம்ப அழகாக நிறுவியிருப்பார். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் தி இந்தியன் ஸ்டேட். நமக்கு முள்ள உள்ள கேள்வி ஏன் இப்படி நடக்குது. இப்போ அவர் அழகாக சொன்னார், இந்த மாதிரி விதிகள்லாம் இருந்தாலுமே கூட ஏன் இப்படி நடக்குது. இப்போ பேசிகிட்டு இருந்தோம், ஜெயில் மேனுவல் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஜெயில் மேனுவலில் இந்த மாதிரி எந்த விதிகளுமே இல்லை, ஆனால் அவங்க விதிகள்னு சொல்லி ஏன் சில விஷயங்களை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ விதிகள் இல்லாட்டியும் எப்படி இவங்க விதிகள்னு சொல்லி இவங்களால கவர்மெண்ட்னால செயல்பட முடியுது. இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு வந்து. இன்னொரு பக்கம் அரசியல் அமைப்பு சட்டம், நம்ம ரூல் ஆஃப் லான்னு பார்க்குறோம். இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனங்களை நோக்கி சில திட்டங்களை வந்து கொண்டு போகுது. குறைந்தபட்ச திட்டங்களை, ரிசர்வேஷன் பாலிசியாக இருக்கட்டும், இது ரேஷன் கடைகளாக இருக்கட்டும், இல்லை சென்னை மாதிரியான நகரங்கள்லையாவது ஓரளவுக்கு செயல்படக்கூடிய மக்கள் மருத்துவங்களாக இருக்கட்டும். ஸ்டேட் வந்து ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களையும் செய்யுது வந்து. நலத்திட்டங்களை கடந்து பாலிசியாகவும் சில விஷயங்களை செய்யுது. இந்த ஸ்டேட்னுடைய இந்த ரெண்டு முகத்தை நம்ம எப்படி பார்க்கறது. இந்த ரெண்டு முகம் இருக்குல்ல, பல முகங்கள் இருக்குது. இது ரெண்டு பிரதான முகங்கள். இதில் நிறைய உபமுகங்கள் வரலாம், துணை முகங்கள் வரலாம். ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் நம்ம பாலகோபாலோ அம்பேத்கரோ மற்றவங்களோ இந்த அரசை பற்றி என்ன பார்வை வச்சுருந்தாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இப்போ டெமோக்ரஸியில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், டெமோக்ராட்டிக் வேல்யூஸை நம்ம வந்து வளர்த்து எடுக்கணும்னா இது இது கெட்டது, இது வேணாம், இது நல்லதுன்னு வச்சுக்க முடியுமா, இல்லை ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கிறதா நம்ம பார்க்குறோமா. அப்படி இருக்குல்ல. இந்தியன் ஸ்டேட்டை நம்ம அவ்வளோ வசதியாக பிரிச்சிட முடியாது. இந்த துறை நல்ல துறை, இந்த துறை கெட்ட துறைங்கிறது கிடையாது. அவர் சொல்லும் போதே சிரிக்கிறார். அவருக்கு தெரியுது, இந்தியன் ஸ்டேட்டோட டீல் பண்ணுற லாயர்ஸ்க்கு தெரியும் அது என்னன்னு. அவ்வளோ ஈஸியாக எதுவும் பிரிச்சிட முடியாதுன்ட்டு. ஆனால் அந்த ஸ்டேட்னுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஒன்று வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜஸ்ட் கோயிங் ஓவர். நீங்கள் எல்லாம் கிளாஸ் 11, கிளாஸ் 12 ஹிஸ்ட்ரியில், கிளாஸ் 10 ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்தியன் ஸ்டேட்னுடைய உருவாக்கம் என்பது காலனித்துவ காலகட்டத்தில் தான் நடக்குது. நம்ம இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்போ உருவானது தான். பெருசாக நம்ம அதை வந்து மாற்றலை. இது உண்மை. அதனால தான் அம்பேத்கர் திரும்பவும் சொல்வார், நம்ம என்ன புதுசாக பண்ணிட்டோம். 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டம் என்ன சொல்லிச்சோ அதன்படி தான் நம்ம ஸ்டேட் உருவாக்கப்பட்டிருக்குன்னு. அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் மாநில அரசு, மத்திய அரசு அந்த பிரிவாக இருக்கட்டும், அல்லது வந்து நீதித்துறைக்கு வந்து ஒரு ஃபெடரல் கோர்ட் ஒன்று வேணும், மற்ற இடங்களில் ஹைகோர்ட் இருக்குங்கிற அதுவாக இருக்கட்டும், அப்புறம் லோக்சபா ராஜ்யசபாவாக இருக்கட்டும், கிழவை மேலவை, எதுனாலும் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கலோனியல் பீரியடில் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் தான். அது நிர்வாகத்துறையும் ஏறக்குறைய அப்படி தான், இன்னும் கூடுதலாக நிர்வாகத்துறை. இது ஒரு பக்கம். ஸோ அப்போ நம்ம இந்த இந்தியன் ஸ்டேட்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம். வழக்கமாக வந்து 2 விதமான புரிதல் மேலோங்கி இருந்திருக்கு நம்ம சமுதாயத்தில். அது வேற வகைகள் 3 புரிதல்னு சொல்லலாம். பெரியாரையும் நம்ம சேர்த்துக்குவோம் அதில். ஒன்று வந்து தேசியவாத புரிதல், நேஷ்னலிஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பிரிட்டிஷாரை விரட்டிட்டோம், இது நம்ம ஸ்டேட்டை ஆக்கிக்கிட்டோம், இதை நம்ம மக்களுக்கான ஒரு அமைப்பாக நம்மளால் உருமாற்றி செயல்படுத்த முடியும். ஒரு நல்ல எண்ணத்தோடு சிந்திச்சவங்க. அது கேடு கேட்டு அதை பயன்படுத்திக்கணும்னு நினச்சவங்களெல்லாம் விட்டுருங்க. ஒரு நன்னம்பிக்கையோட, குட் ஃபேத், ஒரு நல்ல எண்ணத்தோட ஸ்டேட் சிஸ்டமை பயன்படுத்திக்க முடியும்னு நினச்ச ஒரு குரூப் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஒரு ஒன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு முதல்ல வெள்ளையர்கள் வந்து இங்கேருந்து வெளியேறின பிறகு அதை வரவேற்று நம்ம இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிட்டோம்னு சந்தோஷப்பட்ட ஒருங்கிணைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. சிபிஐ சிபிஎம்மா பிரியறதுக்கு முன்னால எம்எல் குரூப்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னால ஒருங்கிணைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆண்டுக்குள்ளேயே இந்த சுதந்திரம் பொய்யானதுன்னு அறிக்கை விட்டாங்க. ஆசாதி ஜூட் ஹே மிகப்பெரிய ஒரு ஸ்லோகன் அவங்களுடையது. அது இந்த சுதந்திரம் பொய்யான சுதந்திரம், வந்து இந்த நாடு வந்து மக்களுக்கான நாடு கிடையாது, மக்கள் தேசம் அல்ல. அப்புறம் அதுலேருந்து வேற மாதிரி பிரிஞ்சு போய் வேற நிலைப்பாடு எடுத்தாங்க ஸ்டேட்டை பற்றின புரிதல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இது முதலாளிகளுக்கு சார்பாக இருக்கிற அரசா, அல்ல இந்தியாவில் வந்து பல லோக்கலாக பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த நிலச்சுவாந்தர்களுக்கு சாதகமாக இருக்கிற அரசா, இது செமி ஃபியூடலா மாடர்னா, எப்படி பார்க்கலாம் நம்ம, மார்க்ஸ் சொன்ன மாதிரி இருக்குதா, லெனின் சொன்ன மாதிரி இருக்குதா, இப்படி பல்வேறு விவாதங்கள் போயிருக்குது. ஸ்டேட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச புரிதல் என்னன்னா, சிபிஐ சிபிஎம் ஓரளவுக்கு இது சுதந்திர இந்திய அரசுங்கிறத அங்கீகரிச்சாலுமே கூட மார்க்சிய லெனினிய அமைப்புகள் அதை அப்படி ஏற்றுக்கல. இது வந்து உலக முதலாளித்துவத்துக்கு துணை போகக்கூடிய அவர்களுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய அரசு தான். காம்பரடார் கேபிட்டலிஸ்ட்னு வாங்க அவங்க வெளிநாட்டு முதலாளிகளுடைய லாப நோக்கங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இது ஏறக்குறைய இருக்குது. அது தொடர்ந்து அப்படி செயல்படணும்னா இங்கே இருக்கக்கூடிய மோசமான பிற்போக்குத்தன்மைகளை கட்டி காப்பாற்றினாதான் அதனால செயல்பட முடியும். அப்போ அதை செமி ஃபியூடல் அப்படின்வாங்க. வந்து முழுசாக அதை வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ அரசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிலப்பிரபுத்துவம்லாம் போயிடுச்சு, அப்படி பெரிய பெரிய நிலப்பிரபுகள்லாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த எச்ச சொச்சங்கள் இருக்கிறதுனால செமி ஃபியூடல்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க. அரை குறை நிலை பிரபுத்துவம்னுவாங்க. ஸோ அவங்க தரப்பில் அது அப்படி தான் பார்க்கப்படுது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் கூட பெருசாக அதில் மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை லிபரேஷன் வேணால் கொஞ்சம் வேறு மாதிரி நினைக்கலாம், மற்ற அமைப்புகள் பெருசாக மாற்றிக்கல அந்த புரிதலை. அது இடதுசாரிகளுடைய புரிதலில் இருக்கிறது. மூன்றாவது வந்து இந்த இந்தியாங்கிற அமைப்பே எங்களுக்கு சரி கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதில் எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் வலுக்கட்டாயமாக இதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாகாலாந்து, குறிப்பாக நாகாலாந்து, மணிப்பூர், மற்றவங்க அசாம், மற்றவங்க அதை ரொம்ப அழுத்தி சொல்லாட்டியும் கூட இவங்க இந்த 3 மாநிலங்களும் இந்த இந்தியாவில் வந்து எங்களுக்கு இடம் கிடையாது, இது எங்களுக்கான இந்தியா இல்லை, இது இந்த இந்தியாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, வரலாற்று ரீதியாக எங்களுக்கு வந்து தென்கிழக்கு ஆசியாவோட தான் தொடர்பு, நாங்கள் இங்கே வந்து இழுத்து பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 மாநிலங்களும் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இந்தியாவோட இணையறதா வேணாமாங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு. காஷ்மீர மக்களுக்கு அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுத்துடலான்னு நேரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னைக்கு பாஜக அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த விதியை வந்து அது கடந்து வந்துருச்சு. அது தனி கதை. அதுக்கு காஷ்மீர் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. ஆனால் அங்கேயும் வந்து நாங்கள் இந்தியாவோட உறவு கொள்ள விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறோங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாட்டில் எப்போதுமே தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே, இந்த இந்திய ஒன்றியம் வந்து எங்களுக்கு வந்து சரிப்படலை, இது பார்ப்பன பனியா அரசு, இந்த மாதிரி ஒரு விமர்சனம் தொடர்ந்து 40கள்லேருந்தே இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு கூட பார்க்குறோம், அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, திராவிட மாடல் வர்சஸ் ஹிந்துத்வா, வேறு வகைகளில் அது சொல்லப்படுது. நம்ம மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேணும், இந்த மாதிரி ஒரு ஜனநாயக மொழியிலையும் சொல்லப்படுது, பண்பாட்டு ரீதியாகவும் சொல்லப்படுது. எங்களுக்குன்னு தனியாக நாகரிகம் இருந்துச்சு, கீழடி பாருங்க, நீங்கள் என்னத்துக்கு ஆரிய சமுதாயத்தை பற்றி, இப்படி நிறைய. ஸோ இப்படி பல்வேறு விதங்களில் இந்த இந்திய அரசு பற்றி ஒரு பார்வை வந்து வேற மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. எங்கள் அரசு கிடையாது இதுங்கிறது ரொம்ப ஆயுதமேந்திய போராட்டத்தின் மூலமாக வடகிழக்கு மாகாணங்களில் சொல்கிறாங்க. நீங்கள் எங்களை வந்து ஏமாத்திட்டீங்கன்னு காஷ்மீரில் சொல்லி அது உண்மையும் கூட, ஏமாத்திருக்கிறோம் நம்ம பயங்கரமாக. அதுக்கு எதிராக செயல்பட்டு ஆயுதம் ஏந்திய குழுக்கள், ஆயுதம் ஏந்தாத குழுக்கள், நல்லபடியாக இந்த இந்திய ஒன்றியத்தோடு பேசணும்னு நினைக்கிற குழுக்கள், அப்புறம் பாகிஸ்தானால் வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டு இங்கே ஊடுருவி இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க காஷ்மீரில். ஸோ இந்த இந்தியன் ஸ்டேட்டுங்கிறத வந்து அப்படியே எல்லாரும் வரவேற்று எங்களுக்கானதுன்னு அப்படியே ஆர்ப்பரிச்செல்லாம் ஏற்றுக்கல, வேறு நிலைப்பாடுகள் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் அவசியம். வந்து இன்னொன்று தமிழ்நாட்டில் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் அவங்கள எதிர்த்துட்டு நிற்கிறோம், அப்படிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு அது மேலே ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருந்திருக்குது. வந்து நமக்கான அரசு இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக ரீதியாக இது வந்து ஒரு கூட்டாட்சியே இல்லை, இது எந்த வகையிலும் ஒரு ஃபெடரல் சிஸ்டம் கிடையாது. மத்திய அரசு கையில் தான் எல்லா விதமான அதிகாரங்களும் குவிஞ்சு கிடக்கு. மாநில அரசுகள் வந்து அதனுடைய அடுத்த நிலையில தான் வைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான விமர்சனமும் எல்லா தரப்பினர் மத்தியிலையும் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. தேசியவாதிகளில் கூட கொஞ்சம் பேர் அப்படி பேசியிருக்கிறாங்க. காமராஜ் போன்றவர்கள்லாம் அதை செயலில் காட்டினாங்க. எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசிலிருந்து விஷயங்களை வாங்கி மாநிலத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அப்படி செயல்பட்டவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இருந்திருக்காங்க வந்து. ஸோ இது ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான் இது.